சலாம் சஜாத்ர எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? தோசை பிரியரா நீங்கள்? நான் இன்றைக்கி உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி ஆட்டா மாவு தோசை. அதற்கு காம்பினேஷனாக நிலக்கடலை சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த தோசையை அரிசியோ உளுந்தோ ஊற வச்சு அரைக்க தேவையே இல்லை. வீட்டில் ஆட்டா மாவும் ரவையும் இருந்தாலே போதுங்க. மொறுமொறுன்னு சுவையான தோசையை செஞ்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பார்த்து இந்த ரெசிபியை செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தப்பாக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு கப் ஆட்டா மாவு, 3/4 கப் ரவை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு. ஆட்டா மாவில் ரவையை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் சேர்த்துருங்க. ஜீரகத்தையும் சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சிக்கணுங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைங்க. இதை கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிக்கணுங்க. ரொம்ப திக்காக கரைச்சிடாதீங்க. இந்த பக்குவத்தில் கரைச்சிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணுங்க மாவு. இதை இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். 1/2 மணி நேரம் மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, காய்ந்த மிளகாய் 4, 3 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேவைக்கு ஏற்ப எண்ணெய். கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடாக்கியிருக்கேங்க. அதில் நிலக்கடலை, நிலக்கடலை பாதி பொரிஞ்சோன்னே மிளகாயும் பூண்டையும் சேர்த்துடணுங்க. இப்போ நிலக்கடலை பாதி பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பூண்டு, மிளகா சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பூவை சேர்த்துருவோம். சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. நல்லா தேங்காய் வாசனை வரணுங்க. இப்போ பாருங்கள், வறுத்தாச்சுங்க. இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வருது. இதை ஆற விட்டு தண்ணி ஊற்றி
உப்பு சேர்த்து அரைச்சிடணுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இப்போ நம்ம சட்னியை அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிட்றோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க. இந்த கடுகு உளுந்த போட்டுருங்க. பொரிஞ்சோன்னே கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் மாவு ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம தோசையை ஊற்றுவோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடாக்கியிருக்கேங்க. அதை துணியில் எண்ணெய் தொட்டு தொடச்சிட்டு தோசையை ஊற்ற போகிறோம். இந்த தோசை இப்படி தாங்க ஊற்றணும். ஊற்றி சுற்றி விடாதீங்க, இந்த மாதிரி ஊற்றுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்ப்போம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லா தோசையும் ஊற்றி எடுக்கணுங்க. சுவையான கிறிஸ்பியான ஆட்டா தோசை நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முழு வீடியோவையும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.